நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் இந்த 2026ஆம் ஆண்டிலே கடந்த 2 மாதங்கள் அற்புதமாக வழிநடத்தி இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளை காண செய்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம் தியானத்திற்காக படிக்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், தேவ ஜனத்தின் அந்தஸ்து, டிக்னிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள். மைய வசனம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் நேர்மறையான கிறிஸ்தவ மனநிலை உண்டா? Do we all have positive Christian attitude? இருக்கா இல்லையா? யோசித்து பாருங்க. அது என்ன என்று கேட்கிறீர்களா? தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்காவின் 3ஆம் ஜனாதிபதி. அவர் தன்னை குறித்து என்ன சொல்லப்பட வேண்டும் என்றால் விரும்பினார் என்றால், த ரைட்டர் ஆஃப் தி டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர பிரகடனத்தின் ஆசிரியர் என்று தன்னை குறித்து பின்னாட்களில் சொல்லப்பட வேண்டும் என்று இவர் விரும்பினார். அமெரிக்காவின் 26ஆம் ஜனாதிபதியான தியோடோர் ரூஸ்வெல்ட் அவர் என்ன விரும்பினார் என்றால், ஆத்தரைசர் ஆஃப் த டிகிங் ஆஃப் பனாமா கேனல், பனாமா கால்வாய் தோண்டுவதின் ஆரம்பகர்த்தா என்று அவர் தன்னை குறித்து சொல்லப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதான் அந்த பனாமா கால்வாய், பிரபலமான ஒரு பகுதி. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய 16ஆம் ஜனாதிபதி, அவர் தன்னை பற்றி என்ன சொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினார் என்றால், die when I may. I want it said of me that I plucked a weed and planted a flower wherever I thought a flower would grow. களையை பிடுங்கிவிட்டு மலர் எங்கே முளைக்கும் என்று நினைத்தேனோ அங்கே மலரை விதைத்தவன் என்று நான் மரிக்கும்போது என்னை பற்றி சொல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்படி ஒவ்வொருத்தருக்குமே நல்ல நேர்மறையான மனநிலை இருந்திருக்கிறது. இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். நான் பார்த்த இந்த ஜனாதிபதிகள் எல்லாருமே இறைப்பற்று மிகுந்தவர்கள். வீண் பெருமையை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் மேன்மை பாராட்டலாம். பெரிய பெரிய ஜனாதிபதிகள் தான், ஆனாலும் அவங்களுக்கு இருந்த அந்த நல்ல மனநிலையை பாருங்கள். இன்றைக்கு என்னையும் உங்களையும் குறித்து வேதம் அல்லது தேவாதி தேவன் எவ்வளவு பெருமையாக சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை ஜெபத்தோடு தாழ்மையின் சிந்தையோடு நம் தியானிப்போமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. கர்த்தாவே, எங்களை மேன்மையுள்ள ஜனமாக நீர் வைப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. கடந்த 2 மாதங்கள் அற்புதமாய் காத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் மாதத்திலும் தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இன்னும் மக்கள் கிட்டி சேர ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உபாகமத்தில் தேவ ஜனத்தின் மேன்மை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் எல்லை அருகே வந்து மோவாபின் சமவெளிகளில் நின்றபோது மோசே செய்த 4 பிரசங்கங்கள் தான் உபாகமம் புத்தகம். எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணினார். ஏனென்றால் அவர் கானானுக்குள்ளே போக முடியாது, ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கானானுக்குள் பிரவேசிக்க இருந்த ஜனங்களுக்கு அவர் செய்த பிரசங்கம்
உபாகமம் புத்தகம். அதில் 28ஆம் அதிகாரம் மிகவும் பிரபலமானது. அதில் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள் பற்றியும், அடுத்த 54 வசனங்கள் சாபங்கள் பற்றியும் பேசுகிறது. உபாகமம் 28 முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உபாகமம் புத்தகத்தில் தேவ ஜனங்களை எவ்வளோ மேன்மையாக தேவன் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லது மோசே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் படிக்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்கள் தேவ ஜனத்தின் அந்தஸ்து பற்றி நாம் படிக்கலாம். முதலாவது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று மோசே சொல்லியிருக்கிறார் அல்லது தேவன் சொல்லியிருக்கிறார். உபாகமம் புத்தகத்தின் கடைசியில் 33ஆம் அதிகாரத்தில் 34 அதிகாரங்கள் இருக்கிறது. 33ஆம் அதிகாரத்தில் மோசே 12 கோத்திரங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதித்த வார்த்தைகளை, அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதித்து விட்டு கடைசியாக மொத்தமாக 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்து சொன்ன வசனம்தான் உபாகமம் 33 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் அப்படின்னு வாசிக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் தேவ ஜனத்திற்கு ஒப்பானவன் யார் என்றால் யாருமே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தேவனுடைய ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. இதாங்க நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, மேன்மை. பாருங்களேன், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களில், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவருடைய ஜனத்திற்கு நிகரான இணையான ஜனம் யாருமே கிடையாது. புலோகத்து ஜாதிகளில் ஜனங்களில் இந்த ஒரே ஜனத்தை போல் அந்த ஜனத்திற்கு ஒப்பான ஜனம் வேறு யாரும் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, மேத்யூ ஹென்றி என்ற தேவ மனிதன், மிக அருமையான பக்திமான், முழு வேதாகமத்துக்கும் விளக்க நூல் எழுதியிருக்கிற புராட்டஸ்டன்ட் வேத அறிஞர், சீர்திருத்த கிறிஸ்தவர். அவர் சொல்லார் பாருங்க அவருடைய கமெண்ட்ரியில், இஃப் இஸ்ரேல் honor God as a non-such God, He will favor them so as to make them a non-such people, the envy of all their neighbors and the joy of all their well-wishers. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் தேவனை இப்படிப்பட்ட தேவன் இல்லை என்பது போல் அவரை கனம் பண்ணும் என்றால், அவர் என்ன செய்வார்? இந்த ஜனத்தை போல் வேறொரு ஜனம் இல்லை என்பது போல் அவர்களுக்கு தயவு செய்வார். அதை பார்த்து அண்ட ஏலகத்தார் எல்லாரும் பொறாமைப்படுவார்கள். அவர்களுடைய தேவ ஜனங்களுடைய நண்பர்கள், நலம் விரும்பிகள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள்.
பார்த்தீங்களா? ஆண்டவர் இவரை போல எங்களுக்கு இருக்கிற தெய்வத்தை போல வேறு யாரும் கிடையாதுங்க என்று நம்ம அவரை கனம் பண்ணினால் ஆண்டு என்ன செய்வாராம்? ஏன் ஜனத்தை போல வேறு ஜனம் கிடையாது என்பது போல் அவர் கனம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி என்னங்க கடவுளுக்கு பயந்தா நடந்தாங்க? விக்கிர ஆராதனை, வேசித்தனம் எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மேன்மையாக வைத்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் தேவ ஜனம் யார் என்றால் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் ஆண்டவரை எங்களுடைய தேவனைப் போல் வேறொரு தேவன் இல்லை என்று அவருக்கு சாட்சிகளாக நிற்கிறோமா? அவரை நாம் கனம் பண்ணுகிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். யார் சொல்கிறா? ராகாப் என்ற வேசி சொல்லுகிறாள். அந்த 2 இஸ்ரவேல் உளவாளிகள் எரிகோவுக்கு வந்தாங்க. ராகாப் வீட்டில் தங்கினாங்க. அப்போ அவங்கள பார்த்து இவள் சொல்லுகிறாள், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று கானானிய குடிகளில் இருந்த ஒரு பெண்மணி ராகாப் என்ற வேசி சொன்னாள். அன்பானவர்களே, உங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேசத்து குடிகள் மற்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் திகில் பிடித்திருக்கிறது. எல்லாரும் சோர்ந்து போனார்கள். ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்களா அப்படின்னு அவர்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார், செங்கடலை 2ஆக பிளந்தார், இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டு சோர்ந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு மேன்மையானவர்களாக தேவன் வைத்திருந்தார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டு சொன்னது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் அவங்க ஆண்டருக்கு பிரியமாக நடக்கலை. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். செப்பனியா 3:20 படிக்கிறோம். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாங்க ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். என்னாகமம் 24:1 படிக்கிறோம்ல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்போ இந்த தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறோமா? 2வது, உபாகமம் புத்தகத்திலே தேவ ஜனத்தின் அந்தஸ்து எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஞானமும் விவேகமும் உள்ள பெரிய ஜாதி. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பாருங்கள். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்கள் கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். 6, 7 வசனங்கள், அதில் தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். 2வது முறையும் படிக்கிறோம். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவருக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? வேறு பெரிய ஜனக்கூட்டம் எதுங்க? எதுவுமே கிடையாது. நாம் தேவனை மிக அருகில் பெற்றிருக்கிறோம். God is so close to us. How far is? எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார்? He is just a prayer away. நம்ம கூப்பிடுகிற தூரத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது நம்மை ஆண்டவர் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனமாக,
நிலைத்திருக்க செய்யும்படி அவர் விரும்புகிறார். நோபல் பீஸ் பிரைஸ் நமக்கு தெரியும். நோபல் பரிசு இது ஒரு உலகத்தில் பிரசித்தி பெற்ற பிரபலமான பரிசு. 1901 ஆண்டு முதல் 1987 ஆண்டு வரை நோபல் பரிசு பெற்றவர்களை கணக்கிட்டால் 566 பேர். அதில் 108 பேர் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். 566 பேரில் 4 பேர் தான் இந்தியர்கள். யூதர்கள்னு பார்த்தோமே, அவங்க தான் பெரும்பாலானவர்கள், 108 பேர். எதற்காக அந்த பரிசு பெற்றார்கள்? கம்யூனிசம் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் மார்க்ஸ். கம்யூனிசம் என்ற கொள்கை ஆக்சுவலாக ஒரு நல்ல கொள்கைங்க. அந்த கம்யூனிசம் என்பதற்கான அடிப்படை எங்கே இருக்குன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சரிங்களா? பொது உடைமைவாதம்னு சொல்லுவாங்க, அல்லது சம உடைமைவாதம். அதுதான் கம்யூனிசம். ஒரு நல்ல கொள்கை, பைபிள் படி. அந்த கம்யூனிசம்ன்ற வார்த்தை நல்ல வார்த்தை. ஆனால் அது இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு. கடவுள் இல்லை, இதாங்க கம்யூனிசம். அப்படி கிடையாது. அது நல்ல வார்த்தை. அதை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் மார்க்ஸ் என்ற யூதன். சரிங்களா? ஆஸ்பிரின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் பேயர் என்ற யூதன். ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பதற்காக இந்த உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோனத்தான் சால்க் என்ற யூதன். டிபி, டியூபர்குலோசிஸ், காசநோய் மருந்தை கண்டுபிடித்தவர், அதற்கான மருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டுபிடித்தவர் செல்மான் வெக்ஸ்மேன் என்ற யூதன். லேசர் கதிர்களை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள். உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பரம்ப காரணமானவர் பெஞ்சமின் டிஸ்ரேலி என்ற யூதன். இரட்சணிய சேனை, சல்வேஷன் ஆர்மி சபையை உருவாக்கினவர் வில்லியம் பூத் என்ற யூத கிறிஸ்தவர். அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸுக்கு பணம் கொடுத்து உதவியது அப்போ இருந்த ராஜாராணி கிடையாதுங்க. ஃபெர்டினாண்ட் ராஜாவும் கிடையாது, இசபெல்லா ராணியும் கிடையாது. அவர்கள் அரண்மனையில் பதவி வகித்த மந்திரியாக இருந்த லூயிஸ் டி டாரிஸ் என்ற யூதன் தான் கொலம்பஸுக்கு பணம் கொடுத்து உதவினார் அந்த கப்பல் பயணத்திற்கு. பார்த்தீங்களா? அப்போ யூதர்கள் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய கருவிகள், டெலிஃபோன் கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ற கிறிஸ்தவர். தந்தி கண்டுபிடிச்சவங்க, டெலிகிராம் கண்டுபிடிச்சவங்க மார்க்கோனி, சாமுவல் மார்ஸ் அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறோம். டிவி கண்டுபிடிச்சது, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். அன்பானவர்களே, ஞானமும் விவேகமுள்ள ஜனங்களாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் நிறுத்தும்படி அவர் விரும்புகிறார். அப்படிதான் இருந்திருக்கிறாங்க அவனுடைய ஜனங்கள். இவங்கள் நடுகிலும் ஞானமும் விவேகமுள்ள ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி விளங்குகிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி பேப்பரில் வரக்கூடிய செய்தித்தாள்களில் வரக்கூடிய பெயர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மேரி, ஜானு, பேதுரு, இப்படி தான் வருகிறது. அன்பானவர்களே, ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில், ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறதே கிடையாது. பாருங்கள், இப்படிப்பட்ட மேன்மையான குணலட்சணங்கள், அறிவு, விவேகம் உள்ள மக்கள் யார் என்றால் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இதனால தான் யூத வாலிபர்களை நேபுகாத்நேச்சார் பாபிலோன் மன்னன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு சென்றானோ. வசனம் சொல்லுது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும்
துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கல்வியில் நிபுணர். அவங்களுக்கு இன்னும் கல்வி கொடுத்தான். அவங்களுடைய மார்க்க கூறுகளை, அந்த பக்தி மார்க்கத்திற்கு அடுத்த காரியங்களை அழிக்கணுன்றதுக்காக, தெய்வத்தின் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது இருக்கிற அந்த பற்றை குலைப்பதற்காக அவன் என்னமோ பண்ணி பார்த்தான். 3 வருஷம் படிப்பு சொல்லி கொடுத்தான். ராஜ அரண்மனை சாப்பாடு மதுபானமெல்லாம் கொடுத்தான். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் அப்படி நம்ம இருக்கணுங்க. இந்த உலகத்தார் புசிக்கிற மாதிரி, இந்த உலகத்தார் குடிக்கிற மாதிரி, இந்த உலகத்தார் பொழுது போக்குற மாதிரி அப்படி நம்ம செய்யக்கூடாது. பொழுது போக்குறது கிடையாது, பொழுது ஆக்கிறதுக்கு அதை பிரயோஜனமாக செலவழிக்கணும். ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா? பாருங்களேன், தானியேல் நண்பர்கள் இப்படிப்பட்டவர்களை நேபுகாத்நேச்சர் சிறைபிடித்து கொண்டு போனான். இன்றைக்கி சாத்தான் அப்படி தான் ஆண்டுடைய பிள்ளைகளைத்தான், ஆண்டுடைய வாலிப பிள்ளைகளைத்தான் அவன் கொள்ளை கொண்டு போக வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் ஆண்டுக்கு பிரியமாக நடந்தால் தேவன் அவர்களை மேன்மையாக வைப்பார், பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவர்கள் விவேகமும் ஞானமும் உள்ள ஜனங்களாக விளங்கிவிடக்கூடாது, என்னுடைய ராஜ்யம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? அவர்களை சிறைபிடிக்கிறான். பல தப்பான பழக்க வழக்கங்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, தெய்வ ஜனங்களே, நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் வாலிப பிள்ளைகள் எப்பொழுதும் 10 மடங்கு சமர்த்தராக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தானியேலும் நண்பர்களும் அப்படித்தானே இருந்தாங்க. தானியேல் 1:20, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். சுருக்கமாக சொல்ல போனால், அந்த 3 வருஷம் பாபிலோனில் தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரிகள், ஜோசியர்கள், ஞானிகள் எல்லாருக்கும் மேலாக தானியேலும் நண்பர்களும் உயர்ந்து நின்றார்கள், 10 மடங்கு சமர்த்தராக. முழங்காலில் நின்னோம், ஆண்டவரை சார்ந்திருந்தோம், எப்பொழுதும் தேவனை கனப்படுத்த பிரயாசப்படுகிறோம் என்றால் ஆண்டு நம்மை சமத்த வைப்பாருங்க. நாம் சமர்த்தராக விளங்க வேண்டும். இந்த உலகத்தின் கொடிய காலத்தில், இந்த கடைசி நாட்களில், தீங்கான இந்த காலகட்டத்தில், அழிவுக்கு முன்னான இந்த நாட்களில் ஞானமும் விவேகமுள்ள ஜனமாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும். விளங்குகிறோமா? இதான் நமக்கு தேவன் வச்சிருக்கிற மேன்மை. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்கள், தானியேல் காலத்தில் எவ்வளோ பேருங்க, 10,000க்கும் அதிகமானவர்கள் கைதிகளாக சென்றார்கள். அங்கே நின்ன வாலிப பிள்ளைகள் 4 பேர் தான். வாலிப பிள்ளைகள் ஒரு 400 பேர் கைதிகளாக போயிருக்கலாம் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் நின்னவங்க பாருங்கள், 4 பேர். ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கானவர்கள். அதில் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், உண்மையிலே ஆண்டிற்காக நிற்கிறவர்கள் எத்தனை பேர்? அதில் நான் ஒருவனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். உபாகம புத்தகத்தில் முதல்ல பார்த்தோம், இஸ்ரவேலின் நீ பாக்கியவான். உபாகம் 33 அதிகாரம். உபாகம் 4 அதிகாரத்தில் பார்த்தோம், ஞானமும் விவேகம் உள்ள ஜனம். 3வது உபாகம் புத்தகத்தில் தேவ ஜனத்தின் அந்தஸ்து என்னவென்றால், சேனைகளின் கர்த்தருடைய கண்மணி. கண்மணி என்ற வார்த்தை வேதாமத்திலே ஆங்காங்கே வருகிறது. உபாகம் 32:10, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். யார்? இஸ்ரவேல் ஜனங்களை. அவனை கண்டுபிடித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவனை உணர்த்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்தினார். அவனை, இஸ்ரவேல் ஜனங்களை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மை என்ன அப்படின்னா, கண்மணி.
அப்படி தானே கொஞ்சம் பிள்ளைகளை கண்மணி அப்படின்னுவோம். ஒருவேளை காதலன் காதலியை, கணவன் மனைவியை கண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் சொல்லணும், கடைசி வரைக்கும் சொல்லணும். கண்டினியூ த ஏர்லி அட்டென்ஷன். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, கணவன் மனைவிகளுக்கு சொல்லும் பொழுது கண்டினியூ த ஏர்லி அட்டென்ஷன். ஆரம்பத்தில் லவ் பண்ணும் பொழுது கண்ணே மணியே, அல்லது கல்யாணம் முடித்த உடனே கண்ணே பொண்ணே அப்படின்னு சொன்னீங்களா, கடைசி வரைக்கும் இருக்கணும். உயிர் போகிற வரைக்கும், அல்லது உலகத்தை விட்டு பரலோகம் போகிற வரைக்கும் அந்த கண்மணி என்ற அந்த அன்பும் பாசமும் எப்பொழுதுமே இருக்கணும் என்ற ஒரு அடிப்படை பாடத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்மணியை போல காத்தருளினார். கண்மணி என்பது எது? மோஸ்ட் ப்ரெஷியஸ், மோஸ்ட் ஈஸிலி இன்ஜூர்ட், மோஸ்ட் டிமாண்டிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன், த டெண்டரஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. நம்முடைய உடலிலேயே மிகவும் விலையேற பெற்ற, மிக எளிதில் பாதிக்கப்படக்கூடிய, மிகவும் அதிகமாக பராமரிக்க பாதுகாக்கப்பட வேண்டிய, உடலிலேயே மிகவும் மென்மையான ஒரு பகுதி எது அப்படின்னா கருவிழி, கண்மணி. அது எபிரேய மொழியில் பாபா என்று சொல்லப்படுகிறது. BABAH எபிரேய வார்த்தை பாபா, கண்மணி என்பதற்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? பாபா மீன்ஸ் pupil or gate through which light enters. பியூப்பிள்னா மாணவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் கண்மணி, ஒளி உட்புகக்கூடிய வாசல், கருவிழி. ஏன்னா இந்த கண்மணி இருந்தால் தான், அந்த கருவிழி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒளியை பார்க்க முடியும். இல்லாட்டி அவ்வளோதான், குருடன், பார்வையற்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆக இந்த கண்மணி அவ்வளவு அவசியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கண்மணின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சகரியா 2:8 படிக்கிறோம், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். He that touches you touches the apple of his eye. The highest regard God has for his church. தம்முடைய திருச்சபைக்கு தேவன் வைத்திருக்கிற மிக உயர்ந்த மதிப்பு, மரியாதை இதாங்க. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய கண்மணி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாராவது கண்மணியை தொட முடியுமா? தொட்டு பாருங்க, அவ்வளோ எளிது கிடையாது. யாரும் தொடும் பொழுது இப்படி தொட்டு கொஞ்சம் வாங்க இப்படி சொல்லி, ஆனால் யார் கண்மணியை தொட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு மென்மையான பகுதி, அங்கே கை வைக்கக்கூடாது. மாணவர்களே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அவருடைய கண்மணி தொடப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பவுல்கிட்ட என்ன சொன்னார்? சவுல்கிட்ட, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் யாரை துன்பப்படுத்தினா? ஆண்டோடைய ஜனங்களை துன்பப்படுத்தினான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவங்களை துன்பப்படுத்தலை, என்னை துன்பப்படுத்துகிறாய். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பார்த்தீங்களா? அப்போது கண்மணி என்பதற்கான இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் ஆப்பிள், ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ. சேனைகளின் கர்த்தருடைய கண்மணி என்றால் நாம் கர்த்தருடைய கண்மணி, அவருடைய கருவிழி போன்றவர்கள். இந்த கண்மணியை பற்றி, கருவிழியை பற்றி சில சரீர ரீதியான உண்மைகள் அல்லது மருத்துவ ரீதியான உண்மைகள் பாருங்களேன். ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 6 வினாடிக்கு ஒரு முறை இமைக்கிறோம். 6 வினாடிக்கு ஒரு முறை இமைக்கிறோம், கண்ணை மூடி திறக்கிறோம். மனிதன் தன் வாழ்நாளில் 250 மில்லியன் தடவைகள், 25 கோடி தடவைகள் இமைக்கிறான். இது ஆச்சரியமான உண்மை அல்லவா? 2 இமைகளின் ஓரங்களிலும் கீழே மேலே 20 முதல் 30 சிறு சிறு சுரப்பிகள் உள்ளன. சரிங்களா? மேலே கீழே. இமைகள் மூடும் பொழுது, மூடி திறக்கும் பொழுது
இந்த சுரப்பிகள் நீரை சுரக்கின்றன. இந்த நீர் பாருங்கள், நீங்கள் அப்படி தொட்டு பாருங்களேன், எப்பவும் ஈரமாகவே இருக்கும். இந்த நீர் கண்கள் எளிதில் சுழலவும் ஈரத்துடன் இருக்கவும் பயன்படுகிறது. அப்போது இந்த 2 கண்மணிகளுக்கும், இந்த 2 கருவிழிகளுக்கும் எத்தனை பாதுகாப்பு! ஒளியை காண்பதும் இந்த கண்மணியால் தான். நாமும் தேவனுக்கு அருமையான, மிகவும் மென்மையான, மேன்மையான கண்மணிகள் அல்லவா? பார்த்தீங்களா எவ்வளோ பாதுகாப்பு! இந்த கருவிழி இருக்குது, அதுக்கப்புறம் வெளியில் தான் அந்த வெள்ளை பகுதி இருக்கிறது, அப்புறம் கீழ் இமை மேல் இமை இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே முடி பாதுகாப்பாக இருக்குது, மேலேயும் முடி இருக்குது. எவ்வளோ பாதுகாப்பு! ஒரு பயங்கரமான காற்றடிச்சுன்னா டக்குன்னு என்ன செய்வோம்? இப்படி மூடுவோமா அல்லது இப்படி மூடுவோமா? இல்லை, இப்படி தான் மூடும். கண்களைத்தான் மூடும். கண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. இயல்பாகவே அந்த பாதுகாப்பு நம்ம கொடுத்துட்றோம். ஏதாவது பயம் நமக்கு, ஒரு காட்சியை பார்க்குறோன்னா ஓ அப்படின்னு கண்ணைத்தான் மூடுறோம். பார்த்தீங்களா, இயல்பாகவே அவ்வளோ பாதுகாப்பு கண்மணிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதேபோல் நம்முடைய குடும்பத்தை நம்ம எவ்வளோ அழகாக நம்ம பாதுகாக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எவ்வளோ மனைவியை மணியன் பாதுகாக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, நம்முடைய தேவனுக்கு நாம் அவ்வளவு பிரியமான, அருமையான, மிகவும் மேன்மையான, மென்மையான கண்மணிகள். ஏசாயா 43:4 படித்து பாருங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஆண்டுடைய பார்வையில் நாம் மிகவும் அருமையானவர்கள். உபாகமத்தில் தேவ ஜனத்தின் அந்தஸ்து எவ்வளோ அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? சேனைகள் கர்த்தருடைய கண்மணி நாம் என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த அளவுக்கு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்றால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 17:8 பாருங்க. கண்மணியை போல என்னை காத்தருளும். உபாகம் 32:10 கண்மணின்னு பார்த்தோம். கண்மணியை போல அவர் நம்மை காக்கிறார். இந்த கண்மணி என்ன செய்யணும்? ஆண்டவரே, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று நாம் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையிலே நாம் வளரணும். வேற என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 7:2 படிக்கிறோம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கண்மணிகளுக்கு சேனைகள் கர்த்தர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? கட்டளை என்ன? என் கட்டளைகளை கடைபிடித்து நீ வாழ வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் தானே பார்த்தோம், அவருடைய கட்டளையெல்லாம் கடைபிடித்து நடந்தால் தேவன் நம்மை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உபாகம் முழுவதிலும் ஆண்டு நம்மை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து மேன்மையான காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். நம்முடைய அந்தஸ்து உலகத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் மிக மேன்மையான அந்தஸ்துங்க. அது ஜாதி அடிப்படையில் கிடையாது, வசதி அடிப்படையில் கிடையாது, படிப்பு அடிப்படையில் கிடையாது, நகை நட்டுகள் அதில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை, அதாங்க நமக்கு மேன்மையை, அந்தஸ்தை கொடுக்கிற ஒரு வழிமுறை. யோசித்து பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம். உபாகம் 28 முதல் 14 வசனங்கள் தேவ ஜனத்தின் மேன்மையை, உபாகம் 28 முதல் 14 வசனங்கள் தேவ ஜனத்தின் மேன்மையை, ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டுகிறது. நாம் அதை உபாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். அந்த ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் நிஜமாகவே நிறைவேறட்டும். பிரியமானவர்களே, உபாகம் 28 முதல் பகுதியை படிச்சிருக்கிறோம். 2ஆம் பகுதி இருக்கிறது 15 68 வரைக்கும். அதையும் படிப்போம். இந்த சத்தியங்களை கேட்ட நாம், ஆண்டவரே, உம்முடைய ஜனம் நாங்கள், தேவ ஜனம் நாங்கள், எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்தஸ்துக்காக உமக்கு நன்றி. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள், சேனைகளின் கர்த்தருடைய கண்மணி. இதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய காக்கும் கரங்களுக்காக, உறங்காத கண்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே,
நீரே எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் பாதுகாப்பு. நீரே எங்கள் காவலர், தெய்வீக காவலர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வதூதர்களின் ஊழியங்களுக்காக போற்றுகிறோம். ஆவியானவரின் நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலும் தேவன் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உமக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் எல்லாரையும் தனித்தனியாய் குடும்பமாக சபை சபையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி எங்கள் ஊழியங்களையும் எங்கள் குடும்ப காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எங்கள் வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.